யாருக்கெல்லாம் பாருங்க 7 7 8 9 10 11 12 எவரேனும் ஒருவர் வலுத்து விட்டால் இவர் பிற்பகுதியில் ராஜாவாக இருப்பார். அட்டமாதிபதி பின்னாடி இருந்தா திடீர் அதிர்ஷ்டம் அடைவார். சொல்லி பாருங்க. அப்படியே ஜாதகம் பிரிஸ்கா இருக்கும். கவலையா வருவாங்க, போய் ஜெயிச்சிடலாம்ங்கிற எண்ணம் இருக்கும். ஐயா கரெக்டா ஐயா? சிலருக்கு விரையாதிபதி இருப்பார். விரையாதிபதிக்கு அடுத்து 5 குடையவன் இருப்பான். விரையாதிபதிக்கு அடுத்து பாக்கியாதிபதி இருப்பார். ஒரு கட்டம் 2 கட்டம் தள்ளி கூட இருப்பான். இந்த விரையம் சந்திச்சவொன்னே அங்கே என்ன இருக்கு? விரையாதி 12 குடையவர் இருக்காரு. அவருக்கு அடுத்து 5 குடையவர் ஒரு கட்டம் தள்ளியோ 2 கட்டம் தள்ளியோ இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ விரையம் செஞ்ச உடனே அவருக்கு என்ன வரும்? ஆமாம், என்னாச்சு? நீங்கள் விரையம் சந்திச்சு நீங்கள் மேலே வருவீங்க. ஒரு ஆள் பாருங்க எல்லாம் இழந்து மறுபடியும் 1ஆம் கிளாஸ்லேருந்து வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் நீங்கள் பலன்களை எடுத்து நம்ம என்ன சொல்லணும்? எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக காரக கோணத்தை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். பலன் 100% வரும்.